ஹாய் நண்பா. டே 12 இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு செவ்வாழையும் வால்நட்டும் சாப்பிட்டாச்சு. அப்படி ஜிம்முக்கு கிளம்பியிருந்தான். அவளோட ஃபோன் வந்துச்சு. பார்த்தா அவன் ஃப்ரெண்டே வந்துட்டான். எப்போ நம்ம கூப்பிடும் இப்போ அவனே கூப்பிட்டு வெளியே நிற்கிறேன் வாங்கடான்னு சொன்னான். சரி நம்பி ஏறி போயாச்சு. ஜிம்முக்கு தான் போகலாம் பார்த்தா நேராக கடைக்கு போயிட்டான். அங்கே ஏதோ வாலி ஒரு கால் கொடுக்குன்னு சொல்லி பெயிண்ட் வாலியை போய் தூக்கிட்டு அங்கேருந்து பைக்கில் தூக்கிட்டு போனான். அதோட டெலிவரி பண்ணிவிட்டு நேராக ஜிம்முக்கு போயாச்சு. அதோட ஃபேஸை காமிச்சாலே கதவு திறக்க சொல்லிட்டான். அதோட ஃபேஸை காமிச்சிட்டு நேராக உள்ளே போயாச்சுங்க. அதோட ஃப்ரெண்டு நாங்களும் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு நேராக மாஸ்டர் போயிட்டோம். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னு அதோட பேக்கு பண்ண சொன்னாங்க. அதோட பேக்கு பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்லா ஃப்ரெண்டு நல்லா இன்றைக்கி நல்லா வெயிட்டை போட்டு சாங்கு மங்களாக போட்டாச்சு. இன்றைக்கி பேக்கு சரியான வழி. பேக்கு எல்லா மெத்தடையும் போட்டாச்சு வச்சு. அதோட 4 ஆர்ம்ஸ் விளாண்டு நேராக கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்படியே வீட்டில் போய் மார்னிங் சாப்பாடு ஒரு முட்டை தோசையும் அப்படியே சோயாபீன்ஸ் இருந்துச்சு. அதை சாப்பிட்டாச்சு. அப்படியே இன்றைக்கி நல்லா ப்ரோட்டீன் எடுத்தாச்சு. சோயாபீன்ஸ்லாம் ப்ரோட்டீன் தான். அதோட ஆஃபீஸ் போயாச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே அப்படியே கொண்டக்கடலை வந்துச்சு. அதோட கொண்டக்கடலை சாப்பிட்டு அதோட லஞ்சுக்கு சோறு, கீரை, மீன், சோயாபீன்ஸு அப்படியே மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 4 மணிக்கு மேலே நல்லா சரியான பசி. அதோட திராட்சைப்பழம் சாப்பிட்டேன். வேறு எதுவும் சாப்பிட்டணும் வெயிட் போட்டுரும். பழங்கள் சாப்பிட்டா எதுவும் போடாது. அதோட நைட் சாப்பாடு தோசையோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள். அப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.